பீகார் எலெக்ஷன்ல ஒண்ணு கவனிச்சிங்களா சார்? பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு இங்க ஆலோசனை சொல்ல ஹெல்ப் பண்றேன்ட்டு வந்தார். அவர் போயிட்டு அங்க ஜன் சுராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு போட்டியிட்டாரு. 0 வெற்றி. எப்படி பாக்குறீங்க? அவ்வளவுதான் அவரு. அவர் இந்த ஊருக்கு கூட்டு வந்தது எங்க ஆளுங்க தாங்க கூட்டு வந்தோம். அதிமுக தாங்க கூட்டிட்டு வந்தது. வந்தாரு. நான் வேலை பார்க்குற கல்லூரியில தான் அவர் முதல் அறிமுகம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கள நிலவரம் தெரிஞ்சது. திமுக தான் ஜெயிக்குன்னு தெரிஞ்சது. உடனே இவங்களை விட்டுட்டு திமுக கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டாரு. சேர்ந்துக்கிட்டு அது அந்த இதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு திமுகவுடைய வெற்றிக்கு நான் தான் காரணம்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சாரு. உடனே கழட்டி அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, போயிட்டு வைப்பா ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ரவுண்ட் அடிச்சு கடைசியில் இப்போ வந்து விஜய் கிட்ட நின்னாரு. விஜயும் கண்டுபிடிச்சிட்டாரு. விஜய் அறிவுபூர்வமா அவர் நடந்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் பிரசாந்த் கிஷோர் வெளியே அனுப்பிச்சது. அது அவரா அமைச்சாரோ பாஜக அவர் வேலை இருக்குன்னு போயிருக்காரு. பீகாருக்கு எலெக்ஷன் இருக்குன்னு பீகாருக்கு. அதனாலதான் இவர் நம்பலையே. அவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆட்கள் வந்து எலெக்ஷன்ல வந்து பெரிய ஆட்கள்னு சொல்லிக்கிற அந்த ஆட்கள் யாரை ஜெயிக்க வைக்கணும்? இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து பலவீனமான வேட்பாளர், நீங்க பலமான வேட்பாளர், நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பிரசாந்த் கிஷோர் யாரை ஜெயிக்க வைக்கணும்? அவர் பெரிய சக்தி வாய்ந்த ஆளா இருந்தா பலவீனமான என்ன ஜெயிக்க வைக்கணும். என்ன ஜெயிக்க வச்சு பலமா இருக்கிற உங்களை தோக்கடிச்சா பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சேன். நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. உங்க கூட வந்து நின்றுக்கிட்டு அதான் தெரியுமா மார்ஷல் ஜெயிச்சது என்னாலதான் தெரியுமில்லன்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படிதான் போல போட்டிக்கிட்டு இருந்தாரு. கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ மோடி அவங்க மாட்டிக்கிட்டாரு. அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். நிதிஷ்குமார் கட்சி 25 சீட்டுக்கு மேல வாங்கினா நான் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னாரு. அது மாதிரி தான் சில சென்டர்ல அடிப்பாரு. இப்ப பார்த்தா அவங்க 80-90 சீட்டுக்கு மேல தேவையாது. ஆனா உண்மையான நிலவரம் அதுவாக தான் இருந்திருக்கும். அவர் சொன்னது 2வது வாக்காளர் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அவங்களுக்கு அந்த பயம் இருந்தது இல்லை. அதனாலதான் டெல்லியில ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. பொன்ராஜ் அப்துல் கலாமுடைய ஆலோசகர் சொல்றாரு, இந்தியாவில் தேர்தல் நடக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும். பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவாங்க. உடனே ஒரு 2 நாள்ல தேர்தல் நடக்கும், பாஜக வெற்றி அடையும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுங்க. தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குது. தேர்தல் நடக்கிற ரிசல்ட் பார்த்தாக்க பாஜக வெற்றி. அது எப்படின்னு கேட்டார். இங்கே இதே தமிழ்நாட்டை எடுத்துக்கங்க. அத்வானியும் ஜெயலலிதாவும் கூட்டணி நிற்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்குது. அது உள்ள திமுக வெற்றின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக தோத்து போய் ஜெயலலிதாவும் அத்வானியும் வெற்றி. அன்னையில இருந்தே நடக்குது. தமிழ்நாடு தான் முதல் வெள்ளோட்டம். இப்ப கூட சொல்றேன், தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய குண்டு வெடிப்புக்கான சான்சஸ் இருக்கு. தீவிரவாதிகள் அங்கிருந்து இவ்வளவு தூரத்துக்கு வர்றது கஷ்டம். அதனாலதான் முதல்ல அண்ணாமலை வந்து இந்த பெட்ரோல் வெடிகுண்டு எல்லாம் போட்டு பாஜக வீடுகளில் பெட்ரோல் வெடிகுண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்தார் கோயம்புத்தூர்ல. ஞாபகம் இருந்தா உங்களுக்கு? ஆனா ஒண்ணு கூட வெடிக்கல. அப்பதான் கேட்டாங்க, அது எப்படியா கரெக்டா உண்டு வந்து பக்கத்துல நின்றுக்கிட்டு வெடிக்க மாட்டேங்குது அப்படின்னாங்க. அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது போனி ஆகுது. ஆகவே இப்போவும் நான் சொல்றேன், கரூர் இது வந்து ஆரம்பம். ஒரு 41 உயிர்களை வாங்கிட்டாங்க. ஏற்கனவே ஒண்ணு நடத்தியாச்சு. தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கலவரம் ஒண்ணு நடக்கும் தமிழ்நாட்டில். இந்த தீவிரவாத கலவரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாகிஸ்தான்ல இருந்து இவ்வளவு தூரம் வர்றது கஷ்டம். ஆனா இங்க லோக்கல்ல ஒரு ஜாதி கலவரம் ஏதாவது ஏற்படுத்துவாங்க. அதை விட இன்னொரு முக்கிய இது வந்து என்னக்கா, ஆந்திரா தமிழ்நாடு 2 ஏரியாவிலையும் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடுற மக்கள் மிக அதிகம். அதனால பிரபல தலைவர்கள் யாராவது கொல்லப்பட்டாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ரமணா படத்துல சொல்லுவாங்களே, யூ தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ். ராஜீவ்காந்தி கொலை நடந்த போது என்னாச்சு? அதுவும் ஜெயலலிதா கூட்டணிக்கு ஜெயலலிதா அன்னைக்கு வரல. அந்த வெடிகுண்டு வெடிக்கிற நேரத்துல ஜெயலலிதா அங்க இருக்க மாட்டாங்க. வெடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க. அது அந்த இதுல வந்து ராஜீவ்காந்தி இறக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது. 14 இடத்துல 13 இடத்துல தெலுங்கு தேசம் ஜெயிக்குது, காங்கிரஸ் தோத்து போச்சு. ராஜீவ்காந்தி இறக்குறாரு, அடுத்த ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் நடக்குது. ஆந்திராவில் அத்தனை இடத்துலயும் காங்கிரஸ் வெற்றி. அப்படித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. நரசிம்மராவ் அப்படித்தான் வந்தார். அதே தான் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு முன்னாடி தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக கண்டிப்பா வெற்றி அடையும்ன்றாங்க. கோயம்புத்தூர் குண்டு வெடிக்குது, ஜெயலலிதா வெற்றி. ரஜினிகாந்தே சொன்னார், இது வந்து தேர்தலில் வந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும்னாரு.
வந்தது. அப்புறம் அவரே பயந்துக்கிட்டாரு, ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு போயிட்டாரு. இதெல்லாம் காலாகாலமாக அவங்க செஞ்சுக்கிட்டு வர்ற டெக்னிக்குங்க. அதனால தான் இப்போ அடுத்த தேர்தல் வரும்போது இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு சான்சஸ் ஆர் தேர். 90% ஆஃப் த சான்சஸ் ஆர் தேர். இல்ல பிரசாந்த் கிஷோர் அப்ப திமுகவுக்கு வச்ச வியூகம் எல்லாம் வெற்றி பெற்றதா சார்? போன எலெக்ஷன்ல கூட அப்படிதானே. அதான் நான் தான் சொல்றேன், ஜெயிக்கிற கட்சியோட போய் சேர்ந்து பாரு, ஜெயிச்சது என்னால தான் பாரு. இன்னைக்கு அது வட்ட வளர்ச்சி ஆகி போச்சுல, அவருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருத்தன் கூட ஜெயிக்க மாட்டான். எல்லாத்தையும் விடுங்க. ஒரு ஆள் ஒரு ஆறுதலுக்காக ஒருத்தன் ஜெயிக்க வேணாம். சீமானுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? இல்ல அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு, ஒருவேளை அதனால அப்படியா இருக்குமா? ஏங்க ஆட்சியவே பிடிக்கிற அளவுக்கு சாமர்த்தியசாலி, எலெக்ஷனே டிசைட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளு இப்பதான் புதுசா வந்திருக்காருங்க. என்ன அர்த்தம் இல்லாம இருக்கு. இப்ப விஜய்க்கு ஆலோசனை சொல்ல வந்திருக்காரு, இனி எப்படி இருக்கும்? விஜய் அவரை சேர்த்து, விஜய் அவரை முதல்ல கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்படியே அவரை வெளியே அனுப்புறதுக்கு தான் நம்ம அவரை துரத்திட்டு தான் ஆதவர்ஜன் உள்ள வந்தார். ஆதவர்ஜன், நிர்மல்குமார், இவங்க எல்லாம் பழைய RSS தான். ஆனா விஜய் பிரசாந்த் கிஷோரை நம்பிதான் இருந்ததா சொன்னாங்க. ஆரம்பத்துல அவர் நல்லபடியா, அதெல்லாம் ஒரு டெக்னிக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு எனக்கெல்லாம் வராது. நானும் வந்து அந்த டெக்னிக்கு தான் இங்க போயிருப்பேன். ஒரு காலத்துல ஒரு பிசினஸ் ஒன்று இருந்து தெரியுங்களா? ஒரு இந்த சூட்கேஸ், பிஸ்னஸ் சூட்கேஸ் ஒன்று வச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளோ பெருசு. ஒரு சஃபாரி சூட்டில் வருவாங்க. ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு ட்ரிப்ளிகேட் மாதிரி லாட்ஜில் இருக்கிற இடத்துல ஒரு ஹோட்டலில் தங்கிக்குவாங்க. 2-3 பேர் வருவாங்க. சார் 300 கோடி ரூபாய் லோன் கொடுக்குறேங்கிறாரு ஒருத்தர், ஸ்கீமோட வாங்க அப்படிங்கிறாரு. என்ன கூட்டிகிட்டு போனாங்க. போனால் ஒரு ட்ரிப்ளிகேட்டில் ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காரு. அந்த சூட் கேஸ் வச்சு சஃபாரி சூட்டு எல்லாம் போட்டு, இந்த 300 கோடி ரூபாயில் வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் லோனை வாங்கிட்டீங்கன்னா நான் கொடுத்துட்றேன் இம்மிடியட்டாக, அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ரீபே பண்ணுங்க. அது பார்த்தா அது மாதிரி ஒரு ஸ்கீமே இல்லை, ஏதோ ஃப்ராடு. நான் 2-3 எனக்கு அந்த ஃப்ராடு என்னன்னே புரியல. அப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்காரு. 2-3 இடத்துல போய் பார்த்துட்டு இதில் ஏதோ பெரிய ஃப்ராடு இருக்குது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். சார் 300 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறவன் ட்ரிப்ளிகேட்டில் இருக்கிற டீ கடை வைக்கிற லாட்ஜிலியா சார் தாங்குவான்? அவ்வளோ பெரிய பணம் நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 300 கோடிங்கிறது 30,000 கோடிக்கு சமம். அப்போ ஏற்பட்ட ஆடு வந்து இந்த லாட்ஜிலியா சார் தாங்குவான்னு கேட்டான். சரி, அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல காலம் தப்பிச்சிட்டோன்னு வச்சுங்க. ஒரு நாள் உட்காந்துட்டு இருக்க, எங்கள் அண்ணன் கூப்பிட்டாருட்டே இங்கே வாடா அப்படின்னாரு. போனேன். ஒரு நாள் உட்காந்துருக்கான் இதே மாதிரி. இது மாதிரி 300 லோன் கொடுக்குறேன்னாங்களா? இந்த அப்படி என்னை பார்த்தாரு. இது ஒரு பிஸ்னஸ் நடக்குது, மாட்டிக்கிட்டு முடிக்காத. உடனே என்ன பண்ணாரு, சில சமயத்தில் டக்குன்னு அவங்கள அனுப்பிச்சிட்டு சரி நீங்கள் போங்க நான் பேச சொல்லிட்டு உடனே சாப்பிடும்போது உட்காந்து கேட்டா, இல்லாமல் இடம் ஒருத்தன் வந்து பேசுவான். நான் சபாநாயகன் தெரிஞ்சு கூட ஒருத்தன் வந்து சொல்கிறான்னா ஏமாற்றிக்கிட்டு வருவானடா, பிடிச்சா மாட்டினா இதாக. அவங்க டெக்னிக்காக அதை தான், உன்னையே ஏமாத்தினாலும் அவன் போல போகும். அதுக்கெல்லாம் அவனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. 300 ரூபா அவன் 300 ரூபா கூட அவன் கண்ணால் பார்த்ததில்ல. அவன் எங்கே தங்கியிருக்கான்னு கேட்டியான். கார்டு பார்த்தாக்கா அது ட்ரிப்ளிகேட் லாட்ஜ். தாஜ் கவர்மெண்ட்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வேறு பெரிய ஹோட்டல் இருக்குது. அப்போ ஏற்பட்ட இடத்துல தங்க வேண்டிய லாட்ஜில் போய் தங்கிட்டு இருக்கானா என்ன அர்த்தம்? அப்படிதான் தப்பிச்சார். அப்புறம் ஒரு சீசன் ஃபிஷிங் இது மீன்பிடி கப்பல்கள் நார்வேல வாங்கி கொடுக்குறேன், அதுக்கு லோன் கொடுக்குறேன். அந்த லோனை வந்து நீங்கள் இதில் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில் இது லோன் சேங்ஷன் வாங்கிட்டீங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம். அதில் ஏமாந்தவங்களாம் யார் தெரியுங்களா? பிரபல டைரக்டர் ஸ்ரீதர், அவங்கெல்லாம் போய் பணத்தை கட்டி ஏமாந்துட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். நான் என்னோட ஃப்ரெண்டு செங்கோடன் ஒரு ஃப்ரெண்டு 2 பேர் இருந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் மீன்பிடி கப்பல்களை பற்றி தெரியும் போது அந்த புரோக்கர்கிட்ட கேட்டோம், அந்த கப்பல் நார்வே கடலுக்கு ஓகே, நம்ம கடலுக்கு அது சரியாக வருமான்னு. இந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்க, நீங்கள் நினச்சிட்டு ஒரு கப்பல் வந்து எல்லா ஊருக்கும் ஒரேடியாக போய்ட்டு நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். தண்ணி கடல் ஒன்றா இருந்தாலும் தண்ணி வேறையாக இருக்கும், அடர்த்தி வேறையாக இருக்கும்.
அதே மாதிரி மீன்கள் வேறையா இருக்கும். அதுல வந்து நீங்க பிடிக்கிற மீன் பிடிக்கிற வலைகள் வேறையா இருக்கணும். இவ்வளவு இருக்குது. இதெல்லாம் நாங்க ஓரளவுக்கு படிச்சு வச்சிருந்தோம். கேட்குறோம், 3-4 கேள்வி இப்படி கேட்டோம். அவன் என்ன பண்ண, யார்கிட்ட சொன்னா அவர் வந்தாங்க, என்னையும் எங்கள் 2 பேர்த்தையும் நீங்கள் போங்கன்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. நாங்கள் வெளிப்பிட்டோம். ஒரு ஹோட்டல் தான் நடந்தது. ஒரு 15-20 நாள் கழிச்சு சின்னேந்திரன் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ எங்கள் அண்ணன் மந்திரியோட அதனால வீட்டுக்கு வர்றாரு. அண்ணன் உள்ள இருக்காரு, நான் அவரை பார்க்க வந்திருக்காரு. இல்லை உள்ளதான் பார்க்க வந்து என்னன்னு அந்த இடத்துல இருந்து நீ ஏன் போனேன், வெளித்தோர்த்துட்டு நான் போயிட்டேன், ஏமாத்திட்டான், அந்த இவ்வளோ லட்சம் போயிடுச்சு. அது மாதிரி நிறைய பிசினஸ் இருக்குது. அந்த மாதிரி பிசினஸ்ல ஒண்ணு வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரி வந்து எலெக்ஷன் நடத்தி காட்டும். ஆர்ஜே பாலாஜி பிரமாதமா படம் எடுத்து விட்டாருங்களே, எல்கேஜிங்கிற படம் பாத்தீங்கல்ல. அது நாங்க சொல்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்க, நாங்க சொல்ற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கொலை ஒண்ணு நடக்கட்டும், எல்லாம் அதுல காட்டியிருக்காங்க. எல்கேஜி படத்தை பாருங்க, நீங்க பீகார் எலெக்ஷனை பூரா அதுலயே காட்டியிருக்காங்க. போய் பாருங்க, மக்களுக்கு தெரியுங்க, மக்களுக்கு தெரியும். ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிறதுனால தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதைத்தான் ஒன்றிய அரசு கையில இருக்கிற அந்த அபரிமிதமான சக்தியை நீ எதிர்த்துக்கிட்டு நீ நின்னாலோடைய மக்கள் சக்தியால ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் திட்டவட்டமா இருக்கிறாங்க. பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுறது இல்லைங்கிற திட்டவட்டமா இருக்காங்க. பீகார்லயே தான் நடந்தது. 3% நீ குறைச்சல தான் வாங்கியிருக்கிற. ஆனா ஆட்சியை பிடிக்கிற அபரிமிதமான வெற்றிகள். ஆனா உனக்கே அது பயம் இருந்தது. 2 தீவிரவாத தாக்குதல், 2 வாக்காளர் படிவங்கள், 11,000 ரூபாய் உதவி தொகை இமிடியேட்டா, எல்லாம் பண்ணிதான் நீ வந்திருக்கு. இவ்வளவு செலவாகுது. வெற்றியும் சந்தோஷப்பட்டுக்கோ. ஆனா இதையெல்லாம் எனக்கு தெரியுது போது ஒரு ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு தெரியாதா? நாங்க வந்து தேர்தல் ஆணையம் சரியா இல்லை நாங்க சொன்ன போது என்னை பார்த்து கிண்டல் பண்ணவங்க, என்னையும் ஐயன் சாரையை பார்த்து கிண்டல் பண்ணாதவங்களே கிடையாது. அப்புறம் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் கையில் எடுத்த பிறகு எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைச்சு. இப்ப சொல்றாங்க ஓட்டுகள் பூராத்தியமா மாத்த முடியுங்க. ஹேக்கிங்ன்றாங்கல்ல, செல்போன் ஹேக் ஆயிடுச்சுன்றாங்கல்ல, எப்படி ஆகுது? வீட்டு இருந்துட்டு எவனோ ஒரு வைரஸ் அனுப்பிச்சு விட்றான், பூரா டேமேஜ் ஆயிடுது. ஆஃப்டர் ஆல் வாக்கு இயந்திரம் என்ன, இந்த வாக்கு இதுல கூட என்ன ஆச்சு? அந்த இதுல வந்து ஒரு 2 மணி நேரம் சிசிடிவி ஒர்க் பண்ணல, என்ன ஆஃப் பண்ணிட்டாங்கன்றாங்க. அந்த வாக்கு இயந்திரங்களை ஏற்றிட்டு போக இன்னொரு வண்டி கூடவே போச்சுங்கிறாங்க. எவ்வளவு கேள்விகள் இருக்குது. கேள்வியை கேட்டுக்கிட்டு என்ன பண்றது? பதில சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன தீர்வு என்ன பண்ண நீ அதுக்கு? அதுதான் ராகுல் காந்தி அடைஞ்ச முதல்ல இருந்து நான் தான் கேட்டேன். ஓட் சோறுங்கிறது ஜனங்களுக்கு தெரியும், நீ சொல்ல வேணாம், ஜனங்களுக்கு தெரியும். மோடியும் அமித்ஷாவும் ஓட் சோறு தான் இல்லை அப்படிங்கிறதுக்கு யாருமே இல்லை, அவங்களுக்கே தெரியும், மக்களுக்கு தெரியும். பிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணங்கிறத நான் கேள்வி. அதை செய்யாம எலெக்ஷன் நடத்தலாம் அர்த்தம். பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குன்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் சொன்னாதாங்க அவங்க அந்த கட்சியில கூப்பிடுவாங்க. இப்ப இங்க வந்தாரு, அதிமுகவுக்கு தான் வந்தாரு. அதிமுகவுக்கு செல்வாக்கே இல்லைன்னு கள நிலவரத்தில் பார்த்தவனுக்கெல்லாம் தெரிஞ்சுது. உடனே திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டாரு. உனக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது அப்படி கதையெல்லாம் விட்டாரு. அவங்களும் நம்பிட்டாங்க. ஒரு தடவை ஒரு எலெக்ஷன் தான் அவங்க நம்பினாங்க. அப்புறம் கிளீனா கட் பண்ணி அமைச்சிட்டாங்க, போயிட்டு வருவாங்க. அப்புறம் எங்க மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேச்சு சொல்லவும் அவங்க கதையெல்லாம் சாயமெல்லாம் வெளுத்து போச்சு. அந்த எல்கேஜி படத்துல இதையும் சேர்த்து நான் காட்டுறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் எப்படி பிழைக்கிறாங்க. சார், திமுக வந்து அறிவு திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. விஜய் கேட்கிறாரு, அது அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவான்னு ரொம்ப ஆவேசப்படுறாரு. எப்படி பாக்குறீங்க? அவருக்கு எதுனாலும் அவருக்கு எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போறாரு. அவருக்கு போய் பதில் சொல்ல, அதை நான் பதில் சொல்றேன்னு வச்சுக்கேன். விஜய்க்கு அது புரியுமா? ஏதோ அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அதை கூட அதை அறிவு சபை திருவிழாவை கூட அவதூறா நினைக்கிற ஒரு ஆசாமி கிட்ட போய் எப்படி பேச? எழுதி கொடுக்கறத படிக்கிற ஒரு சின்ன பசங்கிட்ட போய் என்னத்தை பண்ண? தாடி நடிச்ச அளவுக்கு மூளை வளர்ந்து அவர்கிட்ட போய் பதில் சொல்லிட்டு என்ன பண்ண? மிஞ்சி பேசினாக்க நான் உன்னோட பெரிய ரவுடி தெரியுமாப்பாங்க. என்னத்துக்கு வந்து
அவங்க டைரக்டா ஆயுதத்தை எடுத்துட்டாங்க. அதனால அவங்க கிட்ட பேசுறதுல அர்த்தம் இல்லை. நான் ரோட்டை போகும்போது ஆளை வச்சு அடிச்சாங்கன்னா உன்னோட பெரிய ரவுடிங்கிறாரு, அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் பேச முடியும்.